தேவன் நம்மை சேர்த்துக் கொள்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய விருப்பமெல்லாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நாம் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி. அதனால் தேவனோடு கூட சேர்ந்து வாழ்வோம். தேவனும் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வழியில் கூட யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இரக்கம் செய்கிறவர் நம் தேவன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன். இங்கே இரக்கம் செய்வேன் சொல்லி ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேத வசனங்களை ஒரு சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நம் தலைமுறை பார்ப்போம், நமக்கு பின்னால் வருகிற பிள்ளைகளை பார்ப்போம், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்போம், ஒரு சிலர் 4ஆம் தலைமுறை பார்க்க முடியும். அதுபோல் நம் வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோரை பார்த்திருப்போம், பெற்றோருடைய பெற்றோரை பார்த்திருப்போம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது 1000 தலைமுறை என்று சொல்லி. அதனால் இந்த காரியம் நம்மால் விலகிக் கொள்ள முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதால் 1000 தலைமுறைக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். காரணம், நம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பலவிதமான தோல்வியின் ஊடாக, பயத்தின் ஊடாக கடந்து போகும்போது நாம் பயந்து போகாதபடிக்கு, நாம் கலங்கி போகாதபடிக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார் என்று தெளிவோடு இருப்போம். நமக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் செய்வார், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் செய்வார். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கின்ற அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கின்றபடியினாலே அச்சமும் கலக்கமும் வரும்போதெல்லாம் கலங்க வேண்டாம். இரக்கத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை சேர்த்துக் கொண்டார் என்கிற தெளிவோடு கூட தேவனிடத்திலே அன்பு கூறுகிற மக்களாக, அன்பு கூறுகிற மக்கள் வாழ்க்கையிலே தேவன் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வான்னு சொல்லி பார்க்கிறோம். நாமும் முழுமையாக அன்பு கூற ஒப்பு கொடுப்போம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு தேவன் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இன்றைக்கு வேற்று மூலமாக நாங்கள் அறியும்படியான அந்த கிருபையை கொடுத்தபடினால் சோத்திரம். யார் இறங்குவார்கள்? நாங்கள் அநேகரால் மறக்கப்பட்டிருக்கிறோம் என்று யோசிக்கும் போது தேவனோ எங்களுக்காக இரக்கம் செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, விடத்திலே அன்பு கூறுகிற அந்த அனுபவத்தில் இன்னும் ஆழமாய் போக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.